நலம் காக்கும் ஸ்டாலின், உங்கள் குடும்பத்தின் நலன் அரசின் பொறுப்பு. அண்மை செய்திகளை பார்த்து வருகிறோம். விநாயகர் சதுர்த்தி விழாவையொட்டி அதற்கான வழிகாட்டு நெறிமுறைகள் தமிழக அரசால் வெளியிடப்பட்டிருக்கின்றன. முழுமையான விவரங்களை தர இணைகிறார் எமது செய்தியாளர் ராஜேஷ். அவரிடம் பேசலாம். வணக்கம் ராஜேஷ். வரக்கூடிய 27ஆம் தேதி விநாயகர் சதுர்த்தியானது கொண்டாடப்படுவதையொட்டி என்னென்ன வழிகாட்டு நெறிமுறைகளை தமிழக அரசு வெளியிட்டிருக்கிறது? அது தொடர்பான முழுமையான விவரம். வணக்கம். தமிழக சுற்றுச்சூழல் தமிழ்நாடு மாசு கட்டுப்பாட்டு வாரியத்தின் சார்பிலே இந்த வழிகாட்டு நெறிமுறைகள் வெளியிடப்பட்டிருக்கிறது. அதில் சுற்றுச்சூழலை பாதுகாப்பதில் தமிழக அரசுக்கு நீண்ட கால பாரம்பரியம் உள்ளது எனவும், விநாயகர் சதுர்த்தி தெய்வீகத்தின் கொண்டாட்டம் மட்டுமல்ல, நமது சுற்றுச்சூழலின் அழகையும் தூய்மையும் பாதுகாப்பதற்கான நமது உரிமைப்பாட்டை நிரூபிக்க வேண்டிய ஒரு வாய்ப்பாகும் என்றும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. மேலும் அதில் செய்ய வேண்டியவை செய்யக்கூடாதவை குறித்தும் தனியாக பட்டியலிட்டு அதிகாரிகள் ஒரு PDF ஒரு அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருக்கிறார்கள். அதில் பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ் சிலைகளை பயன்படுத்தக்கூடாது என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் சிலைகளின் மேல் பூச்சிற்கு அந்த மேல் பூசக்கூடிய அந்த அலங்காரத்திற்கு நச்சுத்தன்மை உள்ள மற்றும் மக்கும் தன்மையற்ற ரசாயனங்கள், எண்ணெய், வண்ணப்பூச்சிகள் ஆகியவற்றை பயன்படுத்தக்கூடாது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் சுற்றுச்சூழலுக்கு தீங்கு விளைவிக்கக்கூடிய ஒருமுறை உபயோகித்து தூக்கி எறியக்கூடிய பிளாஸ்டிக் மற்றும் தெர்மாக்கோலான பொருட்களை, பூஜை பொருட்களை பயன்படுத்தக்கூடாது எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பண்டிகையின் போது ஒரே ஒரு முறை மட்டும் பயன்படுத்திவிட்டு தூக்கி எறியக்கூடிய வகையிலான பிளாஸ்டிக் தட்டுகள், கோப்பைகள், கரண்டிகள், உறிஞ்சி குழாய்கள் போன்றவற்றை பயன்படுத்துவதை தவிர்க்கவும் என்று தமிழ்நாடு மாசு கட்டுப்பாட்டு வாரியத்தின் சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் சுற்றுச்சூழலுக்கு உகந்த விநாயகர் சிலைகளை பயன்படுத்துமாறு வேண்டுகோள் விடுக்கப்பட்டுள்ளது. மேலும் சுற்றுச்சூழலுக்கு உகந்த பூக்கள், இலைகள் மற்றும் துணிகளை பூஜை பொருட்களாக பயன்படுத்தவும், அதே போல அறிவிக்கப்பட்ட இடங்களில் மட்டுமே விநாயகர் சிலைகளை கரைக்கவும் வேண்டும் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது. LED பல்புகள் போன்ற சுற்றுச்சூழலுக்கு உகந்த விளக்குகளை பயன்படுத்துமாறும் சுற்றுச்சூழல் துறை சார்பிலே பொதுமக்களுக்கு வேண்டுகோளாகவும் வழிகாட்டு நெறிமுறைகளாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ். நலம் காக்கும் ஸ்டாலின், உங்கள் குடும்பத்தின் நலன் அரசின் பொறுப்பு.